அகெயின் லேட் டு த ட்ரெண்டு. ஒரு இரானியன் மூவி, நிறைய பேர் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உண்மையிலே உங்கள் மனசு ரொம்ப லேசாகிடும். நீங்கள் எவ்வளவோ விஷயம் நம்மக்குள்ளே கேரி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த படத்தை இருந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனசு ஒரு இறுக்கமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே ரொம்ப இயல்பான நிலைக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு. அது இல்லாமல் ஒரு ஃபேமிலி, ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம், டெய்லியும் வேலைக்கு போனால் தான் காசுன்ற குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற அந்த சீக்வென்ஸ் தான் நல்லா காமிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ நார்மலாக மலையாள படம்லாம் ஸ்லோவாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, 1997 அந்த படம் எடுத்திருக்காங்க. அப்பயுமே அவ்வளோ கிளியராக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட இதில் இருக்காது. படம் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். என்னென்னா வந்துட்டு அவங்க அண்ணன் தங்கச்சியில் அண்ணன் வந்துட்டு ஷூ தைக்கிறதுக்காக போயிருப்பான். தங்கச்சியோட ஷூவை அங்கே தைச்சிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அம்மா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷூ வந்துட்டு அந்த கடைக்கு வெளியே வச்சுருப்பான். உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வெளியே வரும்போது அந்த ஷூ வந்துட்டு அங்கே துப்புரவு பணியாளர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது ஏதோ கவரு நினச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இவன் போய் அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவான், அந்த மாதிரி இந்த ஷூ தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஷூக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்கும். அவங்க 2 பேரோட கான்வர்சேஷனுமே அந்த நோட்டில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவனை போட்டு அடிப்பாங்கன்னு அழுதுகிட்டே அவன் தங்கச்சிட்ட சொல்லுவான், அப்பாட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்க அம்மா ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு 3வது குழந்தை பிறந்திருக்கும். ஸோ சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கான்வர்சேஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் அந்த ஊரில் நடக்குது. முஸ்லீம் கண்ட்ரின்றனால அது முடிச்சுட்டு அந்த பொண்ணு ஓடி அந்த ஷூவை கொடுக்கணும். அதை போட்டுட்டு தான் அவன் திரும்ப போகணும். ஸோ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்புறமா ஒரு டைம் இருந்துட்டு அந்த ஷூ ஒரு ஓடையில் அப்படியே அந்த சீவேஜ் மாதிரி ஓடும். அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் அந்த இது ஷூ ஓடிடும். அப்புறம் வேற ஒரு பெரியவர் அதை எடுத்து கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு இந்த பொண்ணு கொடுக்கும். ஸோ அந்த இவன் படிக்கிற ஸ்கூலில் இருந்துட்டு ஒரு மேரத்தான் காம்படிஷனில் இருக்கும். அதில் 3rd ப்ரைஸ் வந்தால் ஸ்னீக்கர்ஸ் வரும்னு சொல்லிட்டு இவன் இருந்துட்டு அவன் பேர் கொடுக்க போவான். டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிடுவாங்க. உடனே ஆடுவ ஆரம்பிச்சோன்னா அந்த டீச்சர் எடுத்துப்பாங்க. ஸோ இருந்துட்டு அதில் அவன் என்ன பண்ணுவான்னா, அவனே அறியாமல் அவன் தங்கச்சிக்கு ஷூ கிடச்சிடணுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவான். வாங்கினதுக்கப்புறம் இருந்துட்டு அவன் தங்கச்சி பார்ப்பான். அப்போ அவனுக்கு பேசிக்க மாட்டாங்க. அந்த முகபாவனையிலே தெரிஞ்சிடும் அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு.